ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை நிறைய சமயங்களில் நாம் விளங்கிக் கொள்ள முடிவதில்லைங்க. ஆனால் இந்த தேவன் மிகப்பெரிய தேவன். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை குறித்து நாம் விதமாக வாசித்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு விதமாக தம்முடைய சீஷர்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இங்கு 22வது வசனத்தில், பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படகில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து தான் இந்த சீஷர்களை அழைத்து செல்லுகிறார். இது கலிலேய கடல். இந்த கடலில் அவ்விதமாக அநேக சமயங்களில் சீஷர்கள் பல ஆண்டுகளாக மீன்பிடித்த அனுபவங்கள் உண்டு. விதமான சூழ்நிலையில் இயேசுவானவர் சொல்லித்தான் அவங்க போனாங்க. அவங்க இயேசுவுக்கு அல்லது அவருடைய திட்டத்துக்கு புறம்பாக போகவில்லை. சில சமயங்களில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது பிரச்சனைகள் நேரிடாது என்று நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் நேரிடலாம், போராட்டங்கள் நேரிடலாம், பல விதங்களில் நமக்கு எதிரடையான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கலாம். இங்கு கூட அவர்தான் அவர்களை அழைத்து போகிறார். அவ்விதமான சூழ்நிலை நடக்கும்படியான இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இந்த படகுல நித்திரையமாக இருக்கிறார். அமைதியாக போய் கொண்டிருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா புயல் எழுப்புகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக சமயங்களில் விதமான சூழ்நிலைகள் எழுப்பலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் திடீரென்று மாற்றங்கள் நேரிடலாம். வாழ்க்கையில் திடீரென்று பல விதமான திருப்பங்கள் நேரிடலாம். எதிர்பாராத சூழல்கள் நேரிடலாம். மனுஷனுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். நம்முடைய கையில் இருக்கிறது அவ்வளவுதான். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அமைதியாக தான் போய் கொண்டிருந்தார்கள். இயேசு நித்திரையாக இருக்கிறார். இந்த கடல் அவர்களுக்கு அனுபவப்பட்ட காரியம் எல்லாரும் அமைதியாக போயிட்டு இருந்த சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது சுழல் காற்று உண்டானது. சுழல் காற்றுன்னும் போது அது மிக கடுமையானது. அதாவது சாதாரணமான காற்று அல்ல. இது படகு அப்படியே முற்றிலும் சுழற்றி அப்படியே அவிழ்த்து விடக்கூடிய காரியம். இது சாதாரணமான புயல் அல்ல. சுழல் காற்று என்று நாம் பார்க்கிறோம். சுழல் காற்று சாதாரணமான காற்று அல்ல. விதமான வேளையில அங்கே இவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த காரியம் நடைபெற முடியாது. ஆனால் இந்த காரியம் அங்கு நடைபெற்று விட்டது. இந்த சூழ்நிலையில அங்கே நாம் பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இந்த சீடர்கள் அநேகர் மீன் பிடிக்கிறவர்கள். கலிலேய கடற்கரையினுடைய எல்லா காரியங்களும் பெரும்பாலும் பல ஆண்டுகளாக அங்கு மீன்பிடித்த நிலையில் அனுபவித்து அறிந்திருந்த மக்கள். சாதாரணமாக இல்லை. இந்த இடத்துல இப்படி போனா என்ன பண்ணா எல்லாத்தையும் அறிந்திருக்கிற மக்கள். திடீரென்று புயல் நேரிட்ட உடனே அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய திறமைகளை எல்லாம் அவர் உபயோகப்படுத்தியிருப்பார்கள். ஏன்னு கேட்டா அங்க எப்படி ஆச்சுன்னா, அங்கு அந்த 23ல பார்க்கிறோம், படகு ஓடுகையில் அவர் நித்திரையா இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்றானதா அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால் நிறைந்தது. அங்கே பயங்கரமான ஒரு அழிவுக்கு எதுவான நிலைக்குள்ளாக கடல் மூழ்கி கடலில் படகு முழுகக்கூடிய நிலை கூட ஆயிடுச்சு. வாழ்க்கை அவ்வளவுதான், ஒண்ணுமில்லை. அதனால அநேக சமயங்களில் இந்த சீஷர்களை போல நம்ம செயல்படுறோம். என்னன்னா, பிரச்சனைகளின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரிடத்தில் நாம் போக தவறி விடுறோம். ஒன்று நம்ம விளங்கிக் கொள்ளுங்க, நமக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை. வேதம் தெளிவா சொல்லுகிற உண்மை என்னன்னா, அவரை மாத்திரமே நாம் சார்ந்து கொள்வதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த உலகத்துல வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும். நம்ம நிறைய சமயங்கள் என்ன நினைக்கிறோம், நம்முடைய ஞானத்தை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சிடலாம்.
நம்முடைய அறிவை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சிடலாம், அல்லது இந்த சூழ்நிலையில முயற்சி பண்ணி பார்ப்போமே. இப்படி பல விதங்களில் என்ன பண்றோம், நம்முடைய முடியாமையை நாம் உணர தவறிவிடுகிறோம். நம்முடைய இயலாமையை நாம் அங்கு சிந்திக்க தவறிவிடுகிறோம். நம்ம என்ன பண்றோம், இதை நம்ம சால்வ் பண்ணிடுறோம், நான் சரி பண்ணிடுவேன் அப்படியாக நம்ம செய்கிறோம். இல்லை, நம்முடைய இயலாமை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை சொல்றார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, அப்சல்யூட்லி ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்லிட்டாரு, மிக சின்ன காரியம், அற்ப காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாது. இதுதான் வேதம் நம்மை குறித்து சொல்லுகிற நம்முடைய உண்மையான நிலை. ஆனா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. அப்படின்னா என்ன, அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நன்மையான எதுவுமே செய்ய முடியாது. இல்ல, பாவம் செய்யலாம், ஆனா ஆவிக்குரிய நன்மையை கொண்டு வரக்கூடிய காரியம் எதையுமே செய்ய முடியாது. அற்ப காரியம் முதலாய் செய்ய முடியாது. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான ஒரு பாடம். இதை நம்ம கற்றுக்கொள்ளாத மட்டுமாக அங்கே நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் அநேக வேதனைகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஒன்றாய் கடந்து போக வேண்டியதாக தான் அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த படகு அங்கே நிரம்பத்தக்கிற வரைக்கும் அவர்கள் பேசாம வந்துட்டாங்க. காரணம், அவருடைய அனுபவம், அவருடைய ஞானம், அவருடைய திறமை, இதெல்லாம் சார்ந்துட்டாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டுல, ஆண்டவரே என்னால் ஒண்ணுமே முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு அறிவில்லை, ஞானம் இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், அப்படி நம்ம வந்துட்டோம் வைங்க. அப்ப ஆண்டவர் செய்யற காரியத்தை நீங்க பார்க்கணும். இதுதான் நமக்கு தேவையானது. இதை விட்டா வேற வழி ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. இந்த சீஷர்கள் அங்கே முழுகத்தக்கதாக அப்ப ஆண்டவரிடத்தில் அவங்க பேசுறாங்க. அது படகு நிரம்ப மட்டுமாக அவர்கள் தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை ஒருவேளை சொல்லியிருப்பார், பேருக்கு சொல்லியிருப்பார், அப்ப அப்படி செய், அது யோவான் சொல்லியிருப்பார், இப்படி செய், இதெல்லாம் மாத்தி செய்தோம்னா அதுக்குள்ள எல்லாம் சரியாயிடும். பல விதங்களில அவர்கள் முயற்சித்திருப்பார்கள். ஆனா அது ஒண்ணுமே நடைபெறவில்லை. அப்பதான் அவரிடத்துல கேட்கிறாங்க. அவர்கள் அவரிடத்தில் ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அங்கே அவர்கள் தாமே விதமாக அங்கு அவரை குறித்து இங்கே சொல்லுகிறார்கள். அங்கே நாங்க இப்படி கஷ்டப்படுறோம், அவரை எழுப்பினோடத்துல நமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. நிறைய சமயங்களில் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய காரியங்களில் நம்ம முழுமையா ஒண்ணும் இல்லைன்ற ஒத்துக்கிறத விட்டுட்டு நம்ம காரியங்கள் எல்லாம் முயற்சித்து அதை இதை பண்ணி கடைசியில் என்ன பண்றோம், சூழ்நிலைகள் காரியங்கள் சரியாகலன்னும் போது, ஏன் ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யல, ஏன் ஆண்டவரே எனக்கு நீ ஒத்தாசை தரல, அநேக சமயங்களில் நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த கேள்வி எழுப்பிடுறோம். ஆனா வேதபூர்வமான வழிமுறை என்னன்னா, நம்ம முழுமையாக ஆண்டவரே என்னால் முடியாது, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும், எல்லாமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவை நம்முடைய அளவை பார்க்கும் பொழுது இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அதி முக்கியமான பாடம். இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை எப்படி செய்யறது, என்ன செய்யறது, எனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை, அந்த காரியத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா செய்ய முடியும். இங்க பாருங்க, கடல் கொந்தளிக்கிறது அவர் நித்திரையா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர். அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை, அவருடைய வல்லமைக்கு அளவே இல்லை. இடத்துல சொல்ல நம்முடைய அதிசயங்களை காண பண்ணுவேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், பெரிய காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம், நம்ம அதுக்கு வழியை திறக்க மாட்டேங்கிறோம். அவர்கள் ஆண்டவர் சொன்னார், விதமாக நீங்கள் இந்த காரியத்தில் செயல்படும்படியாக நீங்கள் அதை குறித்து உங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஒப்புக்கொடுங்கள். இதை ஒப்புக் கொடுப்பது மிக அவசியமான ஒரு காரியம். ஆனா ஒண்ணு, நம்ம ஒப்புக்கொடாத மட்டுமாக ஆண்டவர் நித்திரையாக தான் இருக்கிறார். அப்படித்தான் இருப்பார்.
நித்திரையாக இருப்பார், அமைதியாக இருப்பார், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பார். மற்ற எல்லாம் தடுத்துட்டு இருக்கோம், ஆனா அவர் அமைதியாக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில இந்த ஆண்டுல கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டுகளை என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீர் தான் எனக்கு வழிநடத்தும், உடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும். ஏன்னா இவர் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குறவர், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குறார், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவென்றார், வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவென்றார். அவர் எப்படி செய்வாரு? அவர் உன்னதமான ஞானம் உள்ள கர்த்தர். ஆகவே அந்த இடத்துல அவர்கள் போன பொழுதுதான் ஆண்டவர் எழுந்து செயல்படுகிறார். அவர் உடனே சொல்றாரு, அங்கே நாம் பார்க்கிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். 24வது வசனத்துல, லூக்கா 8:24 பார்க்கிறோம், அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிக்கையும் அதற்றினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதி விட்டான. ஆண்டவர் மிகப்பெரியவர். நம்ம ஒன்று இந்த ஆண்டில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இவருடைய ஞானம் மிகப்பெரியது, இவர் வல்லமை மிகப்பெரியது, இவருடைய திட்டங்கள் மிகப்பெரியது, இவருடைய வழிகள் மிகப்பெரியது. ஆனால் நம்ம ஒன்றுமே இல்லை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒண்ணுமில்லைன்னு போறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக்குகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நிறைவை நாம் காணுவோம். எந்த அளவுக்கு நாம் ஒன்றுமில்லை என்று உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நிறைவானதை கொடுக்கிறவராக. இதுதான் இந்த வேதத்தினுடைய வழிமுறை. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நம்ம அவருக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்றதுதான், நீ சும்மா இரு. எகிப்து மக்கள் இந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்களை துரத்தி வருகிறார். முன்னால சிவந்த சமுத்திரம், பின்னால எகிப்தியர் ரதங்களோடு கூட வருகிறார். மோசே அதான் சொன்னார், நீங்க சும்மா இரு. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுங்களா? அமைதியாக கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். அப்போ அவர் நம்மை ஊக்குவித்து நம்ம என்ன செய்யணுங்கிறத அந்த மனசுல ஏறி அந்த செய்கையும் அந்த விருப்பத்தை அவர் உண்டாக்கி விடுகிறார். இந்த ஆண்டுல நாம் பெரிய காரியங்களை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில பார்க்கணும்னா நம்மை முற்றிலும் வெறுமையாகும், நம்மை முற்றிலும் ஒன்றுமில்லைன்னு சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது அப்பதான் பார்க்கிறாங்க, என்னடா இது? அங்கே காற்றும் கடலும். இந்த 25 பார்க்கிறோம். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நிறைய சமயங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முடியாமையும் இயலாமையும் ஒன்றுமில்லாமையும் உணரும்படியாக பல தோல்விகளை அனுமதிக்கிறார். பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை அனுமதிக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற தேவன் மிகப்பெரியவர். உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் முடியும். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். தேவனால் முடியும். வேதம் சொல்லுகிறது, தேவனால எல்லாம் கூடும். ஆபிரகாம் பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வயசாகி போச்சு, என்னுடைய மனைவி இப்படியாச்சு. அவ ஆண்டவர் சொன்னார், தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால கூடும். இந்த புதிய ஆண்டுல அவரால உன்னுடைய வாழ்க்கையை கட்டக்கூடும். உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆண்டவருக்கு. ஐயோ இப்படி ஆகி போச்சு, நம்ம தான் மனுஷன். ஆனா அவருக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்மை தாழ்த்துவோம், நம்மை வெறுமையாகும். ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த அளவுக்கு வெறுமையாக்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நிறைவை காணும், அந்த அளவுக்கு ஆண்டவருடைய பெரிய அற்புதமான காரியங்களை காணும், தேவனுடைய பெரிய அதிசயமான காரியங்களை காணும். கர்த்தருடைய வழி அதுதான்.
அப்பதான் ஆண்டவர் கேட்டார், உன்னுடைய விசுவாசம் என்ன ஆச்சு, எங்க போச்சு? ஆச்சரிய அருமையான இந்த தேவன் மிகப்பெரியவர். வேதம் சொல்லுகிறது, அவரை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கி அவரை நடத்துகிறார். ஞானம் எவ்வளவு பெரியது, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது. யோசனை பண்ணி பாருங்க, இந்த உலகம் எவ்வளோ பெருசு. ஆனா தேவன் தம்முடைய வார்த்தையினால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உண்டாயிற்று. இந்த தேவன் அவருடைய ஞானத்தை கொண்டு அருமையாக செயல்படுகிறார். இந்த உலகம் ஒரு அற்பமான காலம், ஆனால் நித்தியமான ஒரு காலம் நடக்கும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அருமையாக செய்கிறார். 73ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாருன்னா, உமது ஆலோசனைப்படி நடக்கும். ஆகவே நம்ம ஆண்டவரோட எப்படி ஜெபிக்கணும்னு, ஆண்டவரே உமது ஆலோசனைப்படி நடக்கும். என்னுடைய ஆலோசனையே வேண்டாம், என்னுடைய ஆலோசனை எல்லாம் எடுத்து போடாங்க, என்னை வெறுமையாகும், என்னை முற்றிலும் நீக்கி போடு, என்னுடைய காரியங்களெல்லாம் எடுத்துடும். நீர் என்ன சொல்றீங்க அதை நான் செய்யணும், அப்படி என்ன மாற்றும். நீர் என்ன விரும்புகிற அதை செய்ய என்னை மாற்றும். நிச்சயமா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். இவருடைய வல்லமையை திரளான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய கிருபையை வேதத்தை சார்ந்து நிரூபித்திருக்கிறார். ஆகவே நமக்கு மேகம் போன்ற திரளான சாட்சியை தேவை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா, ஆண்டவரே என்னை மன்னியும், வேதனை உண்டாக்குற வழிகள் இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து நித்திய வழியில நடக்கும். இந்த நித்திய பாதை தான் எனக்கு தேவை. நிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும், அவைகளை ஆண்டு விளக்க பாவியாக இந்த கிருபையாய் மாற்றுவேன். அப்படி நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை வேதம் சொல்லுது, தன்னையே கொடுத்துட்டார், தன்னையே பலியாக கொடுத்தவர், மற்றெல்லாவற்றையும் கூடப்படாத ஒரு பெரியவர். ஆக அவர் விசுவாசிக்கும். நமக்குள்ள அவிசுவாசம் வரும், அந்த அவிசுவாசத்தை ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி நான் இருக்கிறேனே, இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய அவிசுவாசம் இப்படி இருக்குதே, எனக்கு அது என்னால் முடியலையே ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறத உள்ளபடியா வரும். ஆண்டவர் நம்ம இந்த கெட்ட குமாரன் அப்படித்தான் வந்தாங்க. அவனுடைய வாழ்க்கையில அது இருக்கிற நிலையில தான் வந்தான். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறவனமாக தேவனுடைய காரியங்கள் தேவனிடத்தில் சொல்லும், இருக்கிற காரியங்களை சொல்லும். கர்த்தர் அதை எப்படி செய்வார், அவர் அறிஞ்சிருக்கிறார். அது அவர் எப்படி செய்யணுங்கிறது அவருக்குத்தான் தெரியும். உனக்கு எனக்கு தெரியாது, உனக்கு எனக்கு புரியாது, உனக்கு எனக்கு விளங்காது. இதுதான் நம்ம. ஆனா அதை நம்ம செய்யறதாக தவற வேண்டாம். இந்த ஆண்டுல ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை கொண்டு என்னை வழிநடத்தும். அடுத்த அடி எனக்கு வைக்க தெரியாது, அடுத்த அடி வைக்கிறது உடைய கிருபை தேவை. அடுத்த அடி வேதம் என்ன சொல்லுது, அவரை நாம் முழுமையாக சார்ந்து கொள்ள முடியாது. சங்கீதக்காரன் உடனே அதான் சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பனா இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவ்வளவுதான். நான் என்ன மேய்த்து கொண்டா எனக்கு தெரியாது, எங்க போறது எப்படி எனக்கு தெரியாது. ஆனா என் ஆண்டவர் என்னை மேய்க்கிறார். அவர் என்னை முழு இடங்களில் எப்படி கொண்டு போறது, அவர் கொண்டு போய் விடுகிறார். மரணையில் பள்ளத்தாக்கா நான் பயப்பட மாட்டேன். ஏன், என் ஆண்டவர் என்னோட கொண்டு. அதனால இந்த தேவன் மிகப்பெரிய தேவன். இந்த தேவன் நம்முடைய தேவன். நம்ம அவரை பற்றி கொள்வோம், அவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவன், உடைய ஞானம் எவ்வளவு பெரிதானது, உடைய வல்லமை எவ்வளவு பெரியது. அருமையான தேவனே, எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த ஆண்டில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இது எவ்வளோ பெரிய தேவன் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாங்கள் எவ்வளவு உதவியற்றவள் என்பதை உணர்ந்து கொள்ள செய்வோம். 2 காரியங்களுக்கு தேவை, மற்ற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. இந்த 2 இருந்துருச்சுன்னா நிச்சயமா ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு பெரிய காரியங்களை செய்வோம். நான் உன்னை மாதாக்காமல் தலையாக்கிறேன் சொல்லுகிறார்கள். எளிமை பிரகாசி உன் வேலை வந்தது என்று சொல்லுங்கள். ஒருவேளை நாங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் மகாபெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம், உங்களுக்கு உதவி செய்யும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.